ஆன்மீக அன்பர்களுக்கு சோஷியல் டீம் பத்து சேனலின் பத்துவின் அன்பான வணக்கங்கள். மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை பார்த்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடிக்கடி வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு தடவை சப்ஸ்கிரைப்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு தடவை பண்ணாலே போகிறோம். பெல் ஐக்கானை நீங்கள் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் கருட சேவைங்க. கருட சேவை எல்லா பெருமாள் கோயில்லையும் நடக்கும். ஆனால் இந்த பெருமாள் கோயிலில் மட்டும் மிக 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 விசேஷமானது. இங்கே மட்டும்தான் 3 பெருமாள் கருட சேவை ஒரே நாளில் பங்குனி மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு இங்கே பாருங்கள் 3 பெருமாள் இங்கே இருப்பார். ஒருத்தர் ரங்கநாதர், இன்னொருத்தர் ஸ்ரீனிவாசர், இன்னொருத்தர் வரதராஜ பெருமாள். இவா 3 பேருமே இன்னைக்கு கருட சேவை. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கச்சி நம்பிகள் சுவாமிக்கு இவா 3 பேரும் கருட சேவை எழுந்தருள்றார். எல்லா பெருமாள் கோயிலையும் ஒரு பெருமாள் மட்டும்தான், அந்த பெருமாள் மூலவர் யாரோ அவருக்கு கருட சேவை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 மூலவர். இவர் வரதராஜர், அந்த பக்கம் இருக்கிறது ரங்கநாதர், இந்த பக்கம் இருக்கிறவர் ஸ்ரீனிவாசர். இவா 3 பேருமே இந்த கதை ரொம்ப 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 இவரோட திருக்கச்சி நம்பிகள் கதை ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி வரதருக்கு போய் இவர் விசிறி வீசிட்டு வருவாராம். அப்புறம் வயசு அதிகமானதுனால மூப்பு அடைஞ்சதுனால இவரால் போக முடியலை. ரொம்ப புலம்புறார். அப்போ வரதரே நீ ஏன் என்னை தேடி வரணும், நான் உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு இவர் இருக்கிற திருக்கச்சி நம்பிகள் இருக்கக்கூடிய இந்த பூந்தமல்லிக்கு இவர் வந்துடுறார். தான் மட்டும் வராமல் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரையும் அப்புறம் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசரையும் கூட்டுண்டே இங்கே வந்துடுறார். இங்கே வந்துட்டு இவர் திருக்கச்சி நம்பிகளுக்கு அருள் பாலிக்கிறார். திருக்கச்சி நம்பிகள் இங்கேயே சேவை செய்கிறார். இதுதான் இந்த ஸ்தல புராணம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருக்கச்சி நம்பிகளுக்கு தனியாக சன்னதியே இருக்குது. ஸ்ரீனிவாசருக்கு தனியாக சன்னதி, ரங்கநாதருக்கு தனி சன்னதி, அப்புறம் மூலவர் வரதராஜருக்கு தனி சன்னதி, ஆண்டாள், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தனி சன்னதி. தாயார் தனியாகவே இருப்பார். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா கண்கொள்ளா காட்சிங்க. 3 கருட சேவை. ஃபஸ்ட்டு யார் போவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் வருவார். அப்படியே திருச்சியில் இருக்கக்கூடிய ரங்கநாதர், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் நம்ம இங்கே பார்க்கலாம். பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் அப்படி இருப்பார். அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு. சரியா? இப்போ இவர் முதல்ல திருக்கச்சி பெருமாள் அவர் வெளியில் இருக்கார், வெயிட் பண்ணிட்டுருக்கார். ஸோ கருட சேவை முதல்ல ரங்கநாதர் வெளியில் போகிறார். வெளியில் போயிட்டு திருக்கச்சி நம்பிகளுக்கு இது தரார், தரிசனம் தரார். அங்கேயே இருந்து பார்த்துட்டு அவருக்கு தான் முதல் சடாரி, முதல் தீபாராதனை எல்லாத்தையும் காமிக்கிறார். கூட்டமான கூட்டம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ கூட்டம். பக்த கௌடிகள் அந்த அளவுக்கு இருக்கா. வாத்தியம் என்ன, பஜனை கோஷ்டி அப்படின்னு. இந்த பிரசாத கியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டுக்கு நின்றுது. நம்மளாலலாம் அந்த பிரசாத கியூவில் நிற்க முடியலை. ஸோ நம்ம பெருமாளை சேவிக்கிறத மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இது வெளியில் கோபுர வாசலுக்கு வெளியில் வந்துடுறார். முதல்ல இவர் வந்துட்டார். இவருக்கு மங்களாசாசனம் அங்கே பாசுரம்லாம் படித்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் எதிர்க்க திருக்கச்சி நம்பிகள் அங்கே இருக்கார். எதிர் சேவை 2 பேரும் பார்த்துட்டு இருக்கா ஒருத்தரோட ஒருத்தர். இவருக்கு முதல்ல இப்போ ஆரத்தி நடக்கிறது. ஆரத்தி நடத்தி முடித்தோடனே அடுத்த பெருமாள் வருவார். இவர் வழிவிடுறார். இங்கே இருக்கிறது யார் அப்படின்னா ரங்கநாதர். ரங்கநாதர் கருட சேவை கொடுத்தாச்சு. ஸோ ஸ்ரீரங்கத்தில் பிரம்மோற்சவத்தப்போ கருட சேவை நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கருட சேவையில் வருவார். இங்கே பூந்தமல்லியில் வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதர் கருட சேவை கண்கொள்ளா காட்சிங்க. இந்த நாளில் இன்னைக்கு பக்தி பரவசம், இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத நம்பக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் இந்த வீடியோவில் பாருங்க, நான் சொல்கிறேன். அடுத்தது யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்திருக்கார், ஸ்ரீனிவாசர். அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி. அங்கே பிரம்மோற்சவம் நடக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா, புரட்டாசி மாதத்தில். இங்கே இவர் கருட சேவையில் ஸ்ரீனிவாசர் இங்கேயும் வரார். ஸோ முதல்ல ரங்கநாதர் வரார், அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசர் வரார், அதுக்கப்புறம் எம்பெருமான் வரதராஜர் அவரும் வந்துட்டார். 3 பெருமாளும் அப்படி வரிசையாக நின்றார் பாருங்க கருட வாகனத்தில். கண்கொள்ளா காட்சிங்க. அப்படியே மெய்மறக்க நின்று பார்த்துட்டு இருந்தோம். கும்பல் அவ்வளோ இருந்தாலும் அந்த தள்ளு முள்ளுலாம் எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா ஆரத்தியை இவருக்கு கொண்டு போகிற சடாரி ஆரத்தி திருக்கச்சி எதிர்க்க இருக்கார் பாருங்க. இவருக்கு சேவை நடக்கிறது. இதெல்லாம் எல்லாரும் எனக்கு பாக்கியம்.
தட்டில் வந்து யாரோ ஒருத்தர் வெத்தலை, பாக்கு, பழம், அப்புறம் கற்கண்டு, பாதாம், முந்திரி இதெல்லாம் பிரசாதமாக வச்சுண்டு இந்த தட்டை கொஞ்சம் பிடிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். சரி கொடுங்க, தட்டை பிடிச்சிக்கிறேன். நான் தட்டை பிடிச்சின உடனே அந்த கற்பூரத்தில் அதை வச்சு தீபாராதனை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, என்ன பாருங்கள் ஸ்கையை என்னால் ஜூம் பண்ண முடியல அவ்வளோ க்ரௌடில். கருடர், ஒரு கருடர் இல்லைங்க, 4 கருடன் பறந்தது. நைட்டில் நடுவில் ஒரு ஃப்ளைட்டு போகும், அதை பார்த்துடாதீங்க. 4 கருடனுங்க. திருக்கச்சி நம்பிகளுக்கு மேலே 2, இங்கே இது ஃப்ளைட்டு. அதை பாருங்கள், அது பக்கத்தில் பறக்கிறது பாருங்கள், இது ஃப்ளைட்டு. கருடன், அதை தான் நான் சொன்னேனே, இறைவன் இருக்கான் அப்படின்றது. கருட சேவை இங்கே ஆயின்ட்டுருக்கு. இந்த பக்கம் 3 பெருமாளும் கருட சேவையில் இருக்கா, அந்த பக்கம் திருக்கச்சி நம்பிகள் இருக்கார். 4 கருடனுங்க மேலே அங்கே வந்து வட்டமிட்டுண்டே இருந்தது. எல்லாருடைய முழக்கம் அப்படி இருந்தது. நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா? கண்டிப்பாக நம்பணுங்க, இறைவனை நம்பணும். இப்போ பார்த்தீங்களா, திருக்கச்சி நம்பிகள் ரொம்ப சந்தோஷமான நாளாக இன்றைக்கி எனக்கு இருந்தது. காத்தால 7:30 மணிக்கு நான் போயிட்டேன் கோயிலுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகிடுது கருட சேவை முடிய. அதுக்கப்புறம் வீதி உலா, ஆனால் நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே தாங்க, பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் இறங்கினாவே பெருமாள் கோபுரம் தெரியும். பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே தான் போயிட்டு பெருமாளை சேவிங்க. வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த மாதிரி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் நொடி, நாகதோஷம், பித்ருக்கள் தோஷம் எல்லாமே தீருங்க. நோய் கண்டிப்பாக போயிடும்னு சொல்கிறா. திருக்கச்சி நம்பிகளுடைய அருள் இருக்கும். கண்டிப்பாக பெருமாள் தீர்த்தம் சடாரி வாங்கிக்கோங்க. நீங்கள் பூந்தமல்லி வர வாய்ப்பு கிடச்சிதுன்னா இவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நசரத்பேட்டையில் இருக்கக்கூடிய பச்சை வாரண பெருமாளையும் சேவிச்சுட்டு போங்கோ. இல்லையா, நம்மளுடைய திருமழிசையில் இருக்கக்கூடிய பெருமாளையும் சேவிச்சுட்டு போங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3 பெருமாளுமே பக்கத்துலேயே இருக்கிறவா தான். அதை பார்த்தீங்களா எப்படி தூக்கி போட்டுண்டு குதிச்சுண்டு ஒய்யாரமாக பெருமாள் வரா பாருங்கள். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணுங்கள். என்னோடய பரவசத்தில் தான் இதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஆன்மீக அன்பர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா வரதராஜரை போய் சேவிச்சுட்டு பெருமாள் அருளை பெறுங்க. நம்மளுடைய வீடியோ போட்டிருக்கோம், அதை நான் கமெண்ட்டில் வைக்கிறேன், அதையும் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.